சொல்வதற்கு செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. தாளமுத்து நடராசன் சொன்னார், அண்ணன் சொன்னார், நிறைய பேர் சொன்னாங்க. அங்கமுத்து அண்ணன் சொன்னார், தாளமுத்து நடராசனை தந்ததும் போதாதா, அவர் உயிர் வெந்ததும் போதாதா, சிறையில் செத்து மடிந்ததும் போதாதா, ஆள வந்தார் தமிழரை அடித்ததும் போதாதா என்று அறிஞர் அண்ணா தாளமுத்து நடராசன் இறந்தபோது அந்த பாடலை பாடினார். நடராசன் தான் முதலாக உலகத்திலேயே மொழிக்காக சிறை சென்று மடிந்த முதல் வீரன் நடராசன். ஆதிக்க இந்தி தமிழ் வேரில் பொதுநீர் ஈட்டிய கொடுமையை கண்டு சிறையில் மடிந்த வீரச்செம்மல் நடராசன் அண்ணா சொல்லுவார். இந்தியனும் பேர் தமிழரின் தோல் மீது ஏறுவதைக் கண்டு அது நசுக்க எழுந்தான் தாளமுத்து, அவன் சிறையில் மாண்ட தமிழ் சொத்து அண்ணா சொல்லுவார். அந்த தாளமுத்து நடராசனுக்கு நம்முடைய முதல்வர் கீழக்குஸ்தலத்திலே புதுப்பித்துக் கொடுத்திருக்கிறார். அதை இன்று கூட இன்று காலையில் அதற்கு வீர வணக்கம் செலுத்த அங்கே செல்கிறார் என்கின்ற தகவல் வந்திருக்கிறது. மீனாட்சி அம்மையார் எப்படி போனாரோ அதே மாதிரிதான் தாளமுத்து இறந்த பிறகு அவருடைய மனைவி குருவும்மாள், இதெல்லாம் நாம் மறக்கவே கூடாது. குருவும்மாள் 4 மாத இடைவெளியிலே அவரும் சிறை சென்றிருக்கிறார். இந்த வரலாறு 1938 நாம் எல்லோரும் கவனித்து சொல்லணும். ரெண்டு இந்தி போர், மிக முக்கியமான இந்தி போர் 1931, 1965. 1938 எதுக்காக நடந்ததுன்னா கட்டாயமா இந்தி பாடத்திட்டத்தில் இருக்கணும். அப்ப தமிழ் விருப்ப பாடம். உண்மையிலுமே அவர்களெல்லாம் இந்த புகைப்படத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வணங்கணும், தினமும் வணங்கணும். ஒருவேளை அது நிறைவேறி இருந்தால் நாம் இப்ப தமிழிலேயே உரையாட முடியாது, சமஸ்கிருதமோ இந்தியிலோ தான் உரையாடிக்கிட்டு இருப்போம். ஏனென்றால் பள்ளிக்கூடங்களில் கட்டாய பாடம் இந்தி, தமிழே விருப்ப பாடம். அந்த நிலையை தகர்த்தெறிந்த பெருமை தாளமுத்துவும் நடராசனுக்கு உண்டு. அதை முன்னின்று நடத்திய பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு. கருத்திலே ஊக்கம் கொடுத்தவர் அண்ணா. இந்த அளவிலே 38 கொடுத்தது 1965. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய போராட்டம். மாணவர் அமைப்பெல்லாம் இன்னைக்கு நடத்துதுன்னா அந்த மொழிப்போர் அதை நினைச்சுதான் நடத்திட்டு இருக்கிறாங்க. 1965 நடந்தது. மாணவர்களே முன்னின்று மாணவர்களே எடுத்து மாணவர்களால் நடத்தப்பட்ட ஒரே மொழிப்போர் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மட்டும்தான் நின்றுருக்கு. அதில் இறந்தவர் தான் 3வது படத்தில் இருக்குது. நான் கௌதமூட்ட சொன்னேன், நேற்று புலவரையாடு சொன்னேன். அவர் இறந்தது 1939 போட்டுருக்காங்க. தவறு. இதே நாள் ஜனவரி 25, 1964 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவன் தான் கீழப்படுவோர் சின்னசாமி. இந்தியை எரிக்க தன்னுடல் எரிக்க முதல் நெருப்பு கீழப்படுவோர் சின்னசாமின்னு சொல்லுவாங்க. அவன் தான் தமிழையே அறிமுகப்படுத்துறவர். உலகத்திலேயே நெருப்புக்கு முதல் படியானவர் கீழப்படுவோர் சின்னசாமி. கோடம்பாக்கம் சிவலிங்கம், மிருகம்பாக்கம் அரங்கநாதன், மயிலாடுதுறை சாரங்கவாணி, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், இவங்கெல்லாம் நெருப்புக்கு பலியானவர்கள். முதலாக துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர் சிவகங்கை ராஜேந்திரன். நம்ம பராசக்தி படம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கு. முரளியோட பையன் ஆதரவா. நாங்கள் கல்ல போலாட்டு இருந்தா, இன்னைக்கு போலாட்டு இருந்தா, நேற்று போலாட்டு இருந்தா முடியல. பராசக்தி படத்துல ஆதரவா கேரக்டர் தான் சிவகங்கை ராஜேந்திரன். அவன் தான் முதலாக துப்பாக்கி குண்டுக்கு பலியானவர். கீரனூர் முத்து முதலாக நஞ்சுண்டு மாண்டவர். விராலிமலை சண்முகம் அது மாதிரிதான். கோயம்புத்தூர் பெருமைப்படுவதற்கு கீழமேடு தண்டவாணி பிஎஸ்ஜி கல்லூரியில ஹாஸ்டல்ல படிச்சிருந்தார். 17 வயசு பையன்தான். கீழமேடு தண்டவாணி விஷமருந்தி இறந்தவர்கள். இவர்களின் வரலாறைத்தான் இந்த புகைப்படங்களாக வைத்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்ல வேண்டும். சூலூர் நகர திமுகவை எந்த ஆண்டிலும் இல்லாத அளவு இந்த அளவுக்கு நாம வைத்திருப்பது இந்த ஆண்டில் தான். இந்த மொழிப்போர் தீ பரவட்டும் தான் தம்பி கௌதம் போட்டுத்தாப்புல. இந்த தீ அணையாமல் கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு உண்மையிலுமே பராசக்தி படம் பார்த்தபோது முதல் நாளே போயிட்டு ரொம்ப உணர்ச்சியா இருந்தது. இங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க தெரியல. செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று தேவை, பெருஞ்சேனை ஒன்று தேவைன்னு இந்த மாடியிலிருந்து ஏறி நின்று அந்த முழங்குற போது அத்தனை மாணவர்கள் அப்படியே இருக்கிற போது அது உணர்வுல அப்படியே பீறிட்டு இருந்துச்சு. நான் இரவு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற போது தான் சொன்னாங்க, அது பாவேந்தர் எழுதிய ஊர்வல பாட்டு. இந்த பாட்டுக்கு பேரே ஊர்வல பாட்டு. பலாயிரக்கணக்கான மாணவர்கள் பொள்ளாச்சி உள்ளிட்ட ஏராளமான நகரங்கள்ல மாணவர்கள் போற போது அதை முழக்கம் போட்டு போட்டாங்க. தயவு செஞ்சு அதையே நாம் இந்த மோசமா போட்டுக்கலாம். எல்லாரும் அதை சொல்லலாம். செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று
தேவை, வெறும் சேனை ஒன்று தேவை. திரள் திரளாய் சேர்ந்திடுவீர், உரிவம் நல்ல சேவை. தமிழரிடம் இந்திதனை ஏன் புகுத்த வேண்டும், இவர் ஏன் புகுத்த வேண்டும்? எம்முயிரில் நஞ்சுதனை ஏன் கலக்க வேண்டும்? பைந்தமிழை மாய்ப்பதற்கு வகை முளைத்ததிங்கே, ஒரு வகை முளைத்ததிங்கே. ஆதகரை விட்டு வைத்தால், ஆதகரை விட்டு வைத்தால் தமிழர் திறம் எங்கே? சந்த தமிழ் மொழி அழிந்தால், சந்த தமிழ் மொழி அழிந்தால் தமிழர் நிலை தளரும், நல்ல தமிழர் நிலை தளரும். தமிழர் திறம் காட்டிடுவோம், தமிழர் திறம் காட்டிடுவோம். உலகிடுவீர் முரசம். உலகிடுவீர் முரசம். நன்றி.